அவல் பொரி. இன்னைக்கு சட்டுப்புடு சமையல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது என்ன ரெசிபின்றதை கேட்டு தெரிஞ்சுப்போமா? வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நேத்ரா கிருஷ்ண செட்டி. நேத்ரா கிருஷ்ண செட்டி. சொந்த ஊரு? ಮೈಸೂರು. ಮೈಸೂರು. ಓಕೆ. ಸೊ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிಪೇರ್ பண்ண போறீங்க? ಇವತ್ತು ಗೋಧಿ ನುಚ್ಚಿನ ಸಜ್ಜಿಗೆ. ಗೋಧಿ ನುಚ್ಚಿನ ಸಜ್ಜಿಗೆ. ಓಕೆ. இது வந்து ஸ்வீட். ಸ್ವೀಟ್. இது ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக பண்றதா? ಮಾರ್ನಿಂಗ್ ಟೈಮ್ ಟಿಫನ್ ಟೈಮ್ல ಉಪ್ಪಿಟ್ಟು ಸಜ್ಜಿಗೆ. ಸಜ್ಜಿಗೆ நல்ல காம்பினேஷன். ஓகே. இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்? ಗೋಧಿ ನುಚ್ಚು, கோதுமை ரவை, திராட்சை, ಗೋಡಂಬಿ, முந்திரி, வெல்லம், ತುಪ್ಪ, நெய், ಕೊಬ್ಬರಿ ತುರಿ, கொப்பரை துருவல், ஏலಕ್ಕಿ ಪುಡಿ, ஏலக்காய் பொடி. சோ நம்ம வந்து இது கோதுமை ரவை. இது வந்து நல்ல சம்பா கோதுமையா? ஓகே. இது வந்து கோதுமை ரவை எடுத்தாச்சு. கொப்பரை, இதுக்கு வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்றீங்க. ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ಫಸ್ಟ್ ನೆಯ್ಯಿ போட்டு ತುಪ್ಪ ಹಾಕಿ ದ್ರಾಕ್ಷಿ ಗೋಡಂಬಿ ಫ್ರೈ. ಓಕೆ. ಫ್ರೈ. ಸಾಕಾ? ಸಾಕು. ದ್ರಾಕ್ಷಿ ಗೋಡಂಬಿ. திராட்சை முந்திரி நெய்யில போட்டு நல்லா வறுக்க போறாங்க. நல்ல ஸ்மெல்லு. நெய், திராட்சை, முந்திரி, பிரமாதம். ಸಾಕು. ಸಾಕು. ಈಗ ಗೋಧಿ ನುಚ್ಚು. கோதுமையை வந்துட்டு அந்த நெய்லயே போட்டு நம்ம ಸಾಕಾ? ಸಾಕು. ಓಕೆ. அடுத்தது ಕುಕ್ಕರ್ ಅಲ್ಲಿ ನೀರ್ ಹಾಕಿ ಇದು ಅಲ್ಲಿಗೆ வேக வைக்கணும். ஓகே. சோ அதை எடுத்துருங்க. குக்கர் அதுல வச்சு. ಸ್ವಲ್ಪ ನೀರು. 1:2. 1:2. ಸೊ ಇದು ಬೇಗನ இல்லையா? ಓಕೆ. இப்போ இது ஆயிதா? ಆಯ್ತು. ಓಕೆ. ಇದು ಓಪನ್ ಮಾಡಿ ಪಾಪ. ಓಕೆ. இப்போ ಇದು நல்லா ಕುಕ್ ಆಯ್ತು. ಓಕೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬೆಲ್ಲನ ಇದಕ್ಕೆ ಹಾಕಿ ನೀರು ಹಾಕಬೇಕು. ಓಕೆ. ಬೆಲ್ಲ ನೀರು. இது ಚೆನ್ನಾಗಿ ಕರಗಬೇಕು. ஓகே. நல்லா கரையணும்னு இருக்காங்க. அது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்? ಇದರ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಬೇಕು. ಹಂಗೆ வச்சு. ಇದರಲ್ಲೇ ಕೊಬ್ಬರಿ ತುರಿ 1 ಕಪ್. 1 ಕಪ್. ಏಲಕ್ಕಿ ಪುಡಿ. திராட்சை ಗೋಡಂಬಿ ஃப்ரை பண்ணி வச்சது. 1-2 minutes நல்லா குக் ஆகணும். ஆடாடாடா. இது பேர் என்ன சொன்னீங்க? ಗೋಧಿ ನುಚ್ಚಿನ ಸಜ್ಜಿಗೆ. ಗೋಧಿ ನುಚ್ಚಿನ ಸಜ್ಜಿಗೆ. 2 minutesல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ಆಹಾ. ಸಾಕು. ಗೋಧಿ ನುಚ್ಚಿನ ಸಜ್ಜಿಗೆ ಟೇಸ್ಟ್ பண்ணி பார்த்துருவோமா? டேஸ்ட் பண்ணட்டுமா?
சூப்பர். நிஜமாவே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. கோதுமை சாஃப்டா இருக்கு. அந்த கொப்பரையோட ஸ்மெல்லு, இந்த தேங்காயோட அந்த ஸ்மெல்லு, நெய்யில வந்து வறுத்து போட்ட அந்த முந்திரி திராட்சையோட ஸ்மெல் எல்லாமே இந்த பாயசத்துக்குள்ள இறங்கி அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ.